ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் பவர் பக்தி சேனல். நான் இந்திரா. இந்த vlogல மந்த்ராலயம்ல இருக்கிற குரு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி கோயில்ல இருக்கிற வால் ஆர்ட் பார்ட் 2 தான் பார்க்க போறோம். பார்ட் 1 வீடியோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியாச்சு. அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவுடைய எண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் அதோடைய லிங்கை நான் தரேன். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கோயிலுடைய வளாகத்துல ஒரு சைட்ல இருக்கிற வால் ஆர்ட் முழுவதுமா ஸ்ரீ விஷ்ணு பகவானுடைய தச அவதாரத்தை கலைவண்ணமா காட்டியிருக்காங்க. முதல் கலைவண்ணம் ஸ்ரீ விஷ்ணு பகவான் மத்ஸ்ய அவதாரம் எடுத்து அரசன் மனுவிடம் உலக அழிவிற்கு முன் வேதங்களையும் நல்ல மனிதர்களையும் வெவ்வேறு வகையான விலங்குகளையும் தாவரங்களையும் சேகரிக்க சொன்ன காட்சி. அடுத்த கலைவண்ணம் உலக அழிவின் போது மத்ஸ்ய அவதாரத்தில் இருந்த ஸ்ரீ விஷ்ணு பகவான் அரசன் மனுவையும் பகவானின் அறிவுரைப்படி அரசன் மனு சேகரித்த வேதங்களையும் மனிதர்களையும் உயிரினங்களையும் காப்பாற்றும் காட்சி. இந்த கலைவண்ணம் பார்க்கடலில் தேவர்கள் மந்திரமலைக்கு ஒரு பக்கமாகவும் அசுரர்கள் மறுபக்கமாகவும் நின்று அமுதம் எடுக்க மந்திரமலையை கடைந்தபோது ஸ்ரீ விஷ்ணு பகவான் கூர்ம அவதாரம் எடுத்து மந்திரமலையை தாங்கும் காட்சி. இந்த கலைவண்ணம் ஸ்ரீ விஷ்ணு பகவான் கூர்ம அவதாரம் எடுத்தபோது மந்திரமலையை மட்டும் அல்லாமல் 14 உலகங்களையும் தாங்கி நிற்கும் காட்சி. இந்த கலைவண்ணம் இரண்யாக்ஷன் என்ற அரக்கனிடமிருந்து பூமி தாயை காப்பாற்ற ஸ்ரீ விஷ்ணு பகவான் வராக பெருமாளாக அவதாரம் எடுத்து இரண்யாக்ஷனை வீழ்த்தும் காட்சி. இந்த கலைவண்ணம் வராக பெருமாள் பூமி தாயை காப்பாற்றிய பின் அவருடைய கொம்பினால் தாங்கும் காட்சி. இந்த கலைவண்ணம் பார்க்கடலில் ஆதிசேஷன் மேல் சயன கோலத்தில் ஸ்ரீ விஷ்ணு பகவான் தேவர்களுக்கு தரிசனம் தரும் காட்சி. இந்த கலைவண்ணம் பிரகலாதர் தன் தந்தை இரண்யனிடம் நாராயணன் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்று கூறிய வாக்கை காப்பாற்ற ஸ்ரீ விஷ்ணு பகவான் நரசிங்க பெருமாளாக தூணிலே அவதரித்த காட்சி. இந்த கலைவண்ணம் நரசிங்க பெருமாள் இரண்யனை வதம் செய்த காட்சி. இந்த கலைவண்ணம் ஸ்ரீ விஷ்ணு பகவான் வாமன அவதாரம் எடுத்து தனது முதல் அடியால் உலகையும் இரண்டாவது அடியால் பாதாளத்தையும் அளக்கும் காட்சி. இந்த கலைவண்ணம் வாமனனாக அவதாரம் எடுத்த ஸ்ரீ விஷ்ணு பகவான் தனது 3வது அடியை அரசன் பாலியின் தலைமேல் வைக்கும் காட்சி. இந்த கலைவண்ணம் ஸ்ரீ விஷ்ணு பகவானின் பரசுராமர் அவதாரம். இந்த கலைவண்ணம் ஸ்ரீ விஷ்ணு பகவான் அயோத்தியில் உள்ள தசரத மகாராஜுக்கும் கௌசல்யா தேவிக்கும் புத்திரனாக ஸ்ரீராமராக பிறந்த காட்சி. இந்த கலைவண்ணம் ஸ்ரீ விஷ்ணு பகவான் ஸ்ரீராமராக அவதரித்து சீதா தேவியை மணக்க சிவதனுசை உடைத்த காட்சி. இந்த கலைவண்ணம் சுக்ரீவரை சந்திக்க ஸ்ரீராமரையும் ஸ்ரீ லக்ஷ்மணரையும் ஸ்ரீ ஹனுமான் தனது தோளில் சுமந்து கொண்டு வாயுவேகத்தில் பறக்கும் காட்சி. இந்த கலைவண்ணம் ஸ்ரீராமர் 14 வருட வனவாசம் முடிந்து அயோத்தியைக்கு திரும்பிய பின் அயோத்தியைக்கு அரசனாக பதவியேற்ற பட்டாபிஷேக காட்சி. இந்த கலைவண்ணம் சிறையில் இருந்த வசுதேவருக்கும் தேவகிக்கும் ஸ்ரீகிருஷ்ணர் பிறந்த காட்சி. இந்த கலைவண்ணம் ஸ்ரீகிருஷ்ணர் சிறையில் பிறந்த பின் அவர் தந்தை வசுதேவர் அக்குழந்தையை கம்சனிடமிருந்து காப்பாற்ற அந்த குழந்தையை ஒரு கூடையில் வைத்து தன் தலையில் சுமந்து கொண்டு யமுனை நதியில் நடக்கும்போது ஸ்ரீகிருஷ்ணர் மழையில் நனையாதிருக்க ஆதிசேஷன் குடையாக வரும் காட்சி. இந்த கலைவண்ணம் ஸ்ரீகிருஷ்ணர் சிசுவாக இருந்தபோது தன் தாய் மாமன் கம்சனால் அனுப்பி வைக்கப்பட்ட ஓர் அரக்கி தன் தாய் யசோதை போலவே நடித்து தன் பாலை கொடுத்து கொல்ல வந்த திட்டத்தை அறிந்து கொண்டு ஸ்ரீகிருஷ்ணர் அந்த அரக்கியின் பாலை அருந்துவது போல நடித்து அவளை வதம் செய்த காட்சி. இந்த கலைவண்ணம் ஸ்ரீ விஷ்ணு பகவானுடைய 7வது அவதாரமான ஸ்ரீராமர் தன் பக்த ஹனுமானுடன் கொண்ட நட்பை 8வது அவதாரத்திலும் உணர்த்தும் விதமாக ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய பாலக பருவத்தில் தான் திருடிய வெண்ணெயை மந்திகளுடன் பங்கிட்டு கொள்ளும் காட்சி. இந்த கலைவண்ணம் ஸ்ரீகிருஷ்ணர் பாலக பருவத்தில் தன் நண்பர்களுடன் சேர்ந்து வெண்ணெய் திருடும் காட்சி. இந்த கலைவண்ணம் ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய இளம் பருவத்தில் விஷமகார கண்ணனாக நதியில் நீராடும் கோபியர்களின் ஆடைகளை கொடுக்காமல் அவர்களை அழ வைக்கும் காட்சி. இந்த கலைவண்ணம் ஸ்ரீகிருஷ்ணர் தன்னை கொல்ல வந்த காளியா என்ற விஷநாகத்தை அடக்கி அதன் மேல் நடனமாடும் காட்சி.
இந்த கலைவண்ணம் ஸ்ரீகிருஷ்ணர் தனது பால பருவத்தில் தன் வீட்டிலிருந்த நெல்மணிகளை தன் கைகள் நிறைய ஏந்தி கொண்டு வந்து பழங்களை விற்கும் பெண்ணிடம் கொடுத்து அதற்கு பதிலாக சில பழங்களை வாங்க எண்ணினார். ஆனால் நெல்மணிகளோ வரும் வழியில் தன் சின்ன சின்ன கைகளிலிருந்து சரிந்து விழுந்தன. அப்போது அந்த பெண் தன்னை அம்மா என்று அழைத்தால் பழங்களை தருவதாக கூறியபோது ஸ்ரீகிருஷ்ணர் அவ்வாறே அவளை அம்மா என்று அழைத்த பின் அந்த பெண் தன் கூடையில் உள்ள அனைத்து பழங்களையும் ஸ்ரீகிருஷ்ணருக்கு தரும் காட்சி. இந்த கலைவண்ணம் மழை வெள்ளத்திலிருந்து ஊர் மக்களை காப்பாற்ற ஸ்ரீகிருஷ்ணர் மலையை குடையாக பிடித்து மக்களை காக்கும் காட்சி. இந்த கலைவண்ணம் ஸ்ரீகிருஷ்ணர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து பசுக்களை மேய்க்கும் காட்சி. இந்த கலைவண்ணம் ஸ்ரீகிருஷ்ணரும் அர்ஜுனரும் சேர்ந்து தனது பக்தையான ஒரு விதவையின் வீட்டிற்கு மாறுவேடத்தில் சென்றபோது அவளின் உபசரிப்பை ஏற்று அவளுடைய பூர்வ ஜென்ம பாவங்களிலிருந்து விடுபட ஸ்ரீகிருஷ்ணர் அவரை ஆசிர்வதிக்கும் காட்சி. இந்த கலைவண்ணம் ஸ்ரீகிருஷ்ணர் தன் தாய்மாமனாகிய கம்சனை சண்டையிட்டு வீழ்த்தி கொன்ற காட்சி. இந்த கலைவண்ணம் 2 பலசாலிகளான பீமனுக்கும் கொடுங்கோல் ஆட்சி செய்த மன்னன் ஜராசந்தனுக்கும் 28 நாள் போர் நடைபெற்ற பின்னும் இருவரில் எவரும் ஜெயிக்கவில்லை. அப்போது ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு புல்லை எடுத்து 2ஆக பிரித்து 2 வெவ்வேறு கோணங்களில் எறிந்தார். அதன் சூக்ஷமத்தை அறிந்து கொண்ட பீமர் ஜராசந்தனின் ஒரு காலை தன் காலால் அழுத்தி மற்றொரு காலை பிடித்து அவன் உடலை 2ஆக கிழித்து 2 வெவ்வேறு கோணங்களில் எரிந்து வெற்றி கொண்ட காட்சி. இந்த கலைவண்ணம் ஸ்ரீகிருஷ்ணர் தனது பாலிய சிநேகிதனான சுதாமா என்னும் குசேலரை தன் மாளிகைக்குள் வரவேற்று அவருக்கு பாத பூஜை செய்யும் காட்சி. இந்த கலைவண்ணம் குருக்ஷேத்திரத்தில் அர்ஜுனன் தன் தாத்தாவாகிய பீஷ்மரையும் தன் குருவாகிய துரோணரையும் எதிர்த்து போரிட முடியாது என்ற மனப்போராட்டத்தில் இருந்தபோது ஸ்ரீகிருஷ்ணர் தர்மம், கடமை, பிறப்பின் காரணம் ஆகியவற்றை உணர்த்தி அதர்மத்தை எதிர்த்து போரிட அறிவுரை மற்றும் பக்கபலம் தந்த காட்சி. இந்த கலைவண்ணம் குருக்ஷேத்திர போர் முடிந்த பிறகு அர்ஜுனருக்கு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா விஸ்வரூப தரிசனம் தரும் காட்சி. இந்த கலைவண்ணம் ஸ்ரீகிருஷ்ணர் குருக்ஷேத்திர போரில் அதர்மத்தை அழிப்பதற்காக பீஷ்மரை கொல்ல ரதத்தின் சக்கரத்தை ஆயுதமாக எடுத்தபோது அவரை தடுக்க அர்ஜுனர் குருக்ஷேத்திர போரில் நான் எந்த உயிரையும் எடுக்கப் போவதில்லை என்று ஸ்ரீகிருஷ்ணரின் வாக்கை ஞாபகப்படுத்திய காட்சி.